இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி தலைமையில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம். துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் குறித்து நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் எதிர்பார்ப்பு. தூத்துக்குடியில் தொழில் முதலீட்டாளர்களின் மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஒப்பந்தம். மாநாட்டில் 32,554 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 49,845 பேருக்கு வேலைவாய்ப்பு. அரசு பேருந்தில் மகளிர் பயணம் செய்ய கட்டணம். தமிழக அரசு சமூக வலைதள பக்கத்தில் விளக்கம். இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல். ரஷ்யாவுடன் இந்தியா வர்த்தகம் செய்வதால் வரிகள் உயர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக விவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பீகார் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதையடுத்து துணை ஜனாதிபதி தேர்தல் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் வருகின்ற 21ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றன. இதனை குறித்து ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய வேட்பாளரை விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இதுகுறித்து இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. தூத்துக்குடியில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு 32,554 கோடி ரூபாய் முதலீட்டிற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டது. தூத்துக்குடியில் டிஎன் ரைசிங் 2025 தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 32,554 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 49,845 பேருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கும் விதமாக தொழில்கள் தொடங்குவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இந்த மாநாட்டில் நெல்லை கங்கை கொண்டானில் 330 கோடி ரூபாயில் பிரிட்டானியா பிஸ்கட் நிறுவனம் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில், நந்தாதேவி பயோ எனர்ஜி நிறுவனம் காஞ்சிபுரத்தில் 700 கோடி ரூபாயில், இமேக் ஜெனோவேஸ் நிறுவனம் ஆகியவற்றை முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதல்வர் 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக தமிழகம் மாறும் என்று தெரிவித்தார். பின்னர் தூத்துக்குடி மாவட்டத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் ஒரு விண்வெளி பூங்கா ஸ்பேஸ் பார்க் அமைக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் நெல்லையில் உள்ள 3 தனியார் நிறுவனங்களுக்கு 4,469 பேருக்கான பணி ஆணைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, அமைச்சர்கள் தாமு அன்பரசன், கீதா சிவன், அனிதா ராதாகிருஷ்ணன், கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசு பேருந்தில் மகளிர் பயணம் செய்ய கட்டணம் வசூலிப்பா தமிழக அரசு சமூக வலைதள பக்கத்தில் விளக்கம் அளித்தனர். தமிழக அரசு விடியல் பயண திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன்படி சாதாரண கட்டண மாநகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லை என்று போர்டு போட்ட பேருந்தில் காசு வாங்கிக் கொண்டு பெண்களுக்கு ஆண்களுக்கான டிக்கெட் தருகிறார்கள் என்று பெண் ஒருவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டிக்கெட்டுடன் பதிவிட்டிருந்தார். அதில் திருச்சியிலிருந்து முசிறி வரை செல்ல ஆண் ஒருவருக்கு 42 ரூபாய் வீதம், 2 பேருக்கு 84 ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள பதிவில் மேற்கண்ட புகைப்படத்தில் இருப்பது விடியல் பயண திட்டத்தின் கீழ் வருகின்ற அரசு பேருந்து அல்ல என தெரிவித்தனர். இது திருச்சியிலிருந்து முசிறிக்கு செல்லும் BS4 புறநகர் நீல நிற பேருந்து என்று தெரிவித்திருந்தனர். இதற்கு பயண கட்டணம் உண்டு. பேருந்தின் கண்டக்டர் மின்னணு பயண சீட்டில் பயணி விவரம் மகளிர் என வருவதற்கு பதிலாக தவறுதலாக ஆண் என குறிப்பிட்டு பயணச்சீட்டு வழங்கியுள்ளார் என்று சேலம் புறநகர் பேருந்து துணை மேலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து தவறான தகவலை பரப்பாதீர்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். ரஷ்யாவிற்கும் உக்ரைனிற்கும் இடையே போர் தாக்குதலில் உக்ரைனில் ஏராளமான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போரை குறித்து இந்தியாவுக்கு கவலை என்பது இல்லை. இதையடுத்து இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் கொள்முதல் செய்து அதிக லாபத்திற்கு ஓபன் மார்க்கெட்டில் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த வர்த்தகத்தின் மூலம் ரஷ்யா உக்ரைன் மீது போர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் இந்தியாவுக்கு வரிகளை உயர்த்தப் போகின்றேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க நாணயத்தை சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா வழங்கினார்.
புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்டங்கள் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் நெடுங்காடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கி வருகிறார். அதேபோன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க நாணயத்தை சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா வழங்கினார். பூந்தமல்லியில் 10 கிலோ கஞ்சாவுடன் பிடிபட்ட பெங்களூரை சேர்ந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை பூவிருந்தவள்ளி பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அம்பேத்கர் சிலை அருகே சந்தேகப்படும் வகையில் நின்றிருந்த நபரை சோதனை செய்தனர். அப்போது அவர் வைத்திருந்த பையில் 10 கிலோ கஞ்சா இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் பெங்களூரை சேர்ந்த சிவசங்கர் என்பதும் பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்ய அவர் திட்டமிட்டிருந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் சிவசங்கரிடமிருந்து 10 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்ததுடன் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். பாரதியார் பல்கலைக்கழகத்திற்காக நிலம் கொடுத்த விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்கக் கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு 960 ஏக்கர் நிலத்தை வழங்கிய விவசாயிகளுக்கு 40 ஆண்டுகளுக்கும் மேலாகி உரிய இழப்பீடு வழங்காததை கண்டித்து விவசாயிகள் போராடி வருகின்றனர். மேலும் கோவை நீதிமன்றம் அக்டோபர் 2007ஆம் ஆண்டு இழப்பீடுகள் குறித்து வழங்கிய தீர்ப்புகளை எதிர்த்து விவசாயிகள் மேல்முறையீடு செய்ததில் 3 வருடங்கள் கழித்து 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்க தீர்ப்பளிக்கப்பட்டது. இந்த நிலையில் திமுக ஆட்சி அமைந்ததும் 100 நாட்களில் இதற்கான முடிவெடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்ததாகவும், தற்போது 3 ஆண்டுகளாகியும் இழப்பீடுகள் வழங்கப்படாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். என்று வற்புறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் காத்திருக்கும் போராட்டம் என்பது துவங்கி இருக்கிறது. நம்முடைய பகுதிக்கு ஒரு பல்கலைக்கழகம் வருகிறது என்பதை மிகுந்த மனமகிழ்ச்சியோடு வரவேற்று அன்றைய தினம் விவசாயிகள் மிக குறைவான விலைக்கு தங்களுக்கு சோறு போட்டுக் கொண்டிருந்த நிலத்தை கல்விக்காக பல்கலைக்கழகத்திற்காக மனமும் வந்து வழங்கினார்கள். ஆனால் அப்போது இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் நிர்ணயித்திருந்த தொகை மிக குறைவானது என்பதனால் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு பல்வேறு நீதிமன்றங்களுக்கு வழக்குகள் மீண்டும் மீண்டும் எடுத்து செல்லப்பட்டு கடைசியாக 2022 நவம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் விவசாயிகளுக்கு சாதகமான தீர்ப்பினை வழங்கி இருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வட்டியுடன் சேர்த்து ஏறத்தாழ 600 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடனடியாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் 23ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே அப்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களை நேரடியாக நாங்கள் சந்தித்து உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினோம். அவர் சொன்னார், இவ்வளவு பெரிய தொகை உயர்கல்வித்துறையிலே இல்லை, நீங்கள் முதலமைச்சரிடம்தான் கேட்க வேண்டும் என்று எங்களிடத்திலே தெரிவித்தார். மறுநாளே முதலமைச்சர் அவர்களிடத்திலேயும் உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பினுடைய நகலை கொடுத்து இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஆனால் ஏறத்தாழ 3 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் உயர்நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நிலம் கொடுத்த விவசாயிகள் 45 ஆண்டு காலமாக இந்த இழப்பீட்டுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி நிலம் கொடுத்த விவசாயிகளை இப்படி காக்க வைப்பது நியாயமா என்கிற கேள்வியை தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். இரண்டாவது, உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகும் பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் இலவசமாக கொடுத்ததாவே இருக்கட்டும். ஆனால் 928 ஏக்கரில் ஒரு 300-400 ஏக்கர் என்பதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 600 ஏக்கர் நிலம் சும்மாதான் இருக்கிறது. ஆகவே அந்த நிலத்தை திருப்பி கொடுத்தால் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் மதிப்பில் அது 100 கோடி ரூபாய்க்கு செல்லும் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆகவே பணத்தை கொடுங்கள், இல்லை என்றால் நிலத்தை கொடுங்கள் என்பதுதான் விவசாயிகள் தரப்பிலிருந்து நாங்கள் எழுப்பக்கூடிய மிக நியாயமான கோரிக்கை. இப்படி நிலம் கொடுக்கக்கூடிய விவசாயிகளை காத்திருக்க வைப்பது கொஞ்சம் கூட நியாயமல்ல. ஆகவே இழப்பீடு வழங்குவதற்கான உத்தரவை வெளியிடுகிற வரை இந்த காத்திருக்கும் போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் ராமச்சந்திராபுரம் பகுதியில் செயல்படும் பள்ளியில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக
செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை தாக்கிய சம்பவத்தில் தலைமை ஆசிரியர் உட்பட பல இளைஞர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த தேவாலாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட ராமச்சந்திராபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப் பள்ளியில் கலையரங்கம் கட்டுவதற்காக கடந்த மாதம் 23ஆம் தேதி குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் மற்றும் அக்கட்சியினர் பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தனர். இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த ஒரு தரப்பினர் கலையரங்கம் கட்ட வேண்டும் எனவும் மற்றொரு தரப்பினர் தங்கள் பகுதிக்கு விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் எனவும் தெரிவித்து இரு தரப்பினரிடையே ஏற்பட்டு வந்த பிரச்சினை காரணமாக 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை வீடியோ எடுக்கக்கூடாது என தலைமை ஆசிரியர் சரஸ்வதி அநாகரிகமாக பேசியதுடன் அடியாட்களை வைத்து செல்போன்களை பறித்துக் கொண்டு கடுமையாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த தனியார் தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள் செய்தியாளர்கள் திருமலை மனோகரன், மீனாட்சி சுந்தரம் ஆகிய 3 பேர் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் உமராபாத் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் ராமச்சந்திராபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் உட்பட 2 இளைஞர்களை கைது செய்தனர். மேலும் 3 பிரிவுகளின் கீழ் தலைமை ஆசிரியர் சரஸ்வதி உட்பட பல பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலைமறைவாக உள்ள பலரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆணவ படுகொலையை தடுக்க மத்திய மாநில அரசுகள் சிறப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் என வலியுறுத்தி மதுரையில் மூவேந்தர் புலிப்படை உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகேயுள்ள திருவள்ளுவர் சிலைக்கு முன்பு மூவேந்தர் புலிப்படை சார்பில் அதன் நிறுவன தலைவர் பாஸ்கர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஆணவ படுகொலைக்கு சிறப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், SDPI கட்சியினர், பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களுடன் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். வாணியம்பாடி அருகே அண்ணன் தம்பி மோதல் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 23 செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வல்லிப்பட்டு ஊராட்சிக்குட்பட்ட கோவிந்தன் வட்டம் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவருக்கும் அவரது தம்பி சக்திவேல் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததன் காரணமாக தம்பி சக்திவேல் தன்னுடைய நண்பர்கள் 30 பேருடன் சென்று அண்ணன் பிரபுவை வெட்ட முயன்ற போது அதனை தடுக்க வந்த சம்பத் அவரது மகன்கள் உமாபதி, விக்னேஷ், பூபதி ஆகியோரை சரமாரியாக வெட்டினர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அங்கு சென்றபோது அனைவரும் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் இருசக்கர வாகனங்களில் தப்பித்து சென்றனர். இதில் 3 பேரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து பிரபுவிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது தனது சகோதரர்கள் சக்திவேல், மோகன் மற்றும் உறவினர் ஒருவரும் சேர்ந்து செம்மர கடத்தல் தொழில் செய்து வருவதாகவும் வீட்டில் கதவை திறக்கும் போது செம்மரக்கட்டைகள் இருப்பதை பார்த்தேன் என்றும் காவல்துறையினரிடம் பாபு தெரிவித்தார். இதனையடுத்து காவல்துறையினர் சக்திவேல், மோகன் ஆகியோரின் வீட்டை திறந்து பார்த்தபோது செம்மரக்கட்டைகள் இருப்பது தெரியவந்தது. அதன் பின்னர் காவல்துறையினர் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் விரைந்து வந்த வாணியம்பாடி வனசரக அலுவலர் குமார் தலைமையிலான வனத்துறையினர் 23 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். கடலூரில் வெயில், மழை உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் சிரமமின்றி பணிபுரிய போக்குவரத்து காவலர்களுக்கு காவல்துறை சார்பில் தலையில் அணியும் குடை வழங்கப்பட்டுள்ளது. கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் தமிழ்நாடு போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வெயில், மழை உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் சாலையில் பணிபுரியும் போக்குவரத்து காவலர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு மற்றும் காவல்துறை சார்பில் போக்குவரத்து காவல்துறையினருக்கு தலையில் அணியும் பெரிய குடை வழங்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 5 குடைகள் மட்டும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து போக்குவரத்து காவலர்களுக்கும் தலையில் அணியும் குடை வழங்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் அடுத்த மேலவளம்பேட்டையில் பசித்தால் உணவு எடுத்துக் கொள்ளும் திட்டத்தின் மூலம் 1000வது நாளையொட்டி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மேலவளம்பேட்டையில் பசித்தால் உணவு எடுத்துக் கொள்ளும் திட்டத்தில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலவளம்பேட்டையை சேர்ந்த மெக்கானிக் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எழுத்தாளரும் மணிமேகலை பிரசுர பதிப்பாளருமான லேனா தமிழ்வாணன் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் மதுராந்தகம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயின்று முதல் 3 இடங்களில் தேர்ச்சி பெற்ற +2 மாணவிகள் 3 பேருக்கு கல்வி ஊக்கத்தொகையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிளும் வழங்கப்பட்டது. மேலும் பசித்தால் உணவு எடுத்துக் கொள்ளும் நிகழ்வு துவங்கப்பட்டு 1000வது நாளையொட்டி 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிக சங்கர்களின் பேரமைப்பின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் பிரபாகரன் மற்றும் தொழிலதிபர் மனோ சாலமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அருகே திருநள்ளாறு, நெடுங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில்
தொடர் மின்வெட்டு ஏற்படுவதை கண்டித்து சுரக்குடி துணை மின் நிலையம் முன்பு மக்கள் போராட்டக் குழுவினர் மாநாட்டிற்கு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு, நெடுங்காடு, அம்பகரத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பலமுறை மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் காரைக்கால் அடுத்த சுரக்குடி பகுதியில் அமைந்துள்ள துணை மின் நிலையம் அலுவலகம் முன்பு காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் பல்வேறு அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்று மாட்டிற்கு மனு கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரி மின்துறைக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். 8 வருஷமாக மிக மோசமான அளவில் இங்கே இவ்வளோ உபகரணங்கள் இருக்குது. அதனால் அடிக்கடி மின்தடை. திருநள்ளாறு கோயில் நகரம், பெருமாறிய பக்தர் வரக்கூடிய இடம், அது இல்லாமல் வர்த்தகங்கள் நிறைஞ்ச இடம். ரெண்டாவது அம்பகரத்தூர், நெடுங்காடு, தேனூர், இப்படி இந்த புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களிலும் கடுமையான மின்தடை. பொதுமக்கள் மட்டும் இல்லை, வர்த்தக ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுது. இது எவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலை. மின்சாரம் என்பது மக்களுடைய அன்றாடைய தேவைகள் ஒன்றாகிவிட்ட ஒன்று. இதை கொடுக்க தவறக்கூடிய அரசாங்கம் அதை தர மறுக்கிறது என்றால் இது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. வாழப்பாடி அடுத்த நெய்யமலை என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்தில் தாய் மகன் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வெள்ளாளப்பட்டி கணேசாபுரம் பகுதியை சேர்ந்த சுரேஷ், பரிமளா கூலி தொழில் செய்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்காக மூத்த மகன் சசிகுமார், இளைய மகன் தேவகுமார், தாய் பரிமளா ஆகிய 3 பேரும் இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்போது இளையராஜா ஓட்டி வந்த டாடா சுமோ கார் நெய்யமலை என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தில் தாய் பரிமளா, மகன் சசிகுமார் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஏத்தாப்பூர் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து ஏத்தாப்பூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடி தலைமையில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டம். துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் குறித்து நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் எதிர்பார்ப்பு. தூத்துக்குடியில் தொழில் முதலீட்டாளர்களின் மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஒப்பந்தம். மாநாட்டில் 32,554 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 49,845 பேருக்கு வேலைவாய்ப்பு. அரசு பேருந்தில் மகளிர் பயணம் செய்ய கட்டணம். தமிழக அரசு சமூக வலைதள பக்கத்தில் விளக்கம். இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல். ரஷ்யாவுடன் இந்தியா வர்த்தகம் செய்வதால் வரிகள் உயர்வு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.